ஹாய் நண்பர்களே! எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இன்னைக்கு லேட் நைட் ஆயிடுச்சு. லேட் நைட் ஆனாலும் நான் இந்த வீடியோ எதுக்காக அப்லோட் பண்ணுறேன் அப்டின்னா, ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் மூட்டை பூச்சினால நெறைய பேர் வந்து தூக்கமே இல்லாம இருப்பீங்க. இதுக்கு உங்களுக்கான வீடியோ. ஸோ மூட்டை பூச்சி இருந்து தூங்காம இருக்கீங்களா? ஸோ நான் சொல்யூஷன் சொல்றேன். எங்க வீட்லயும் வந்து ஒரு 5 மந்த்ஸ் பிஃபோர் வந்தது. வந்துச்சுன்னா பக்கத்து வீட்லேருந்து வந்தது. பக்கத்து வீட்லேருந்து எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து திங்ஸ் ஏதோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல். ஸோ அந்த திங்ஸ்லேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு. வந்துட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். தூக்கமே இருக்காது எங்களுக்கு. நானும் தூங்க மாட்டேன். பட் நான் கன்சீவாக வேற இருந்தேன். அது இன்னும் ஹாரபிளா போச்சு. ஸோ அந்த டே வந்து எங்களால மறக்கவே முடியாது. ஏன்னா நாங்கள் தூக்கமே இருக்காது. அது அங்கங்கே ஓடிட்டே இருக்கும். எங்கே எப்படி கடிக்கும்னே தெரியாது. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறதுன்னு அது தெரியல. பட் ஆனால் ரொம்பவே கடிச்சிரும். கடிச்சிட்டு எங்கெங்கே ஓடும்னே தெரியாதுங்க அது. இது இப்போ பாருங்கள், இந்த ஸ்வெட்டர் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்வெட்டர் இருக்குன்னா அது இந்த மாதிரி ஒரு லேயர் கீழே இருக்குங்க. கீழெல்லாம் போகும். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸில் வந்து அந்த அடியில் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து நிறைய ஆகலை அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் வந்து ஒரு கட்டத்தில் நாங்கள் என்ன பண்ணோம்னா 1, 2 பார்த்தப்பவே என்ன பண்ணிட்டோம், ஸோ இது வந்து பாப்பா வந்தால் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது, இதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு கால் பண்ணி அவங்கள வர வச்சுட்டோம். வர வச்சுட்டு ஒரு ஒரு தடவை வந்து அவங்க வந்து 1500 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வீடு சுற்றி என்ன பண்ணிட்டோம்னா எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு அவங்க வந்து அடிக்க சொல்லிட்டோம். அடிக்க சொல்லிட்டு நாங்கள் வந்து 2 நாள் நாங்கள் வந்து ஓனர் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஓனர் ஆண்டி வீட்டில். ஸோ அந்த ஆண்டி வந்து எங்களை அலோவ் பண்ணதுனால, பிகாஸ் நான் கன்சீவ் இல்லை, எங்கேயும் ரூமும் எடுக்க முடியாது, பசங்க வேறு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த பிளான் எடுத்தோம். ஏன்னா கன்சீவாக இருந்துட்டு ரூம் போகிறதெல்லாம் நல்லா இல்லை அப்படி சொல்லிட்டு நாங்கள் யோசித்தோம். அப்போது நாங்கள் வந்து 2 டேஸ் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பார்க்குறோம், ஒரு 1, 2 தான் செத்து கிடந்தது. எதுவுமே இல்ல. ஸோ அப்போ நாங்க நெனச்சோம் கிளியர் ஆயிட்டுருக்கோம் போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 2, 3 டேஸ்லயே வந்துட்டு அது திரும்பி கன்டின்யூ ஆக அதிகமாக ஸ்டார்ட் ஆகி எங்கனால தாங்கவே முடியல. ஸோ இத வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு எங்களுக்கும் புரியாம போயிருச்சு. கடைசியா யூடியூப்ல பார்த்தேன். யூடியூப்ல பார்க்குறப்போ ஒரு இது வாட்டர் பாட்டில்ல என்ன பண்ணணுமா, தண்ணியும் ப்ளஸ் நீம் ஆயில வேப்ப எண்ணெயும் அப்புறம் வந்து டெட்டாயில யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சர்ஃபை போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும் சொன்னாங்க. நாங்களும் மெனக்கட்டு நைட்டெல்லாம் தூங்காமல் இந்த செவுரு, அதுக்கப்புறம் டோருடைய வால்ஸ் கிட்ட இருக்க டோர்ஸு எல்லாத்தையுமே நாங்களும் பண்ணி பார்த்தோம். ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வெயிலில் காய போட்டோம். ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா, நான் ரொம்ப வந்து டிப்ரெஷன் போயிட்டேன். பிகாஸ் பாப்பா வந்துச்சுன்னா கை குழந்தைய கடிக்கும்ல. நம்மளாச்சும் சொல்கிறோம், பசங்க வந்து சொல்கிறாங்க மம்மி இப்படி கடிக்குது அப்படி சொல்லிட்டு. நம்மளாச்சும் சரி அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எடுப்போம், எடுத்து சாகடிப்போம், ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம், இல்லை தண்ணியில் போடுவோம், ஏதாச்சும் பண்ணுவோம். பட் ஆனால் பாப்பா வந்து எதுவும் சொல்லவும் முடியாதுல்ல. நம்ம வந்து 24/7ம் பார்த்துட்ருக்க முடியாதுல்ல, எப்படி கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இதுக்கான சொல்யூஷனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் யார் யார் தெரியுமோ அவங்களுக்கு எல்லாம் கால் பண்ணி கேட்பேன். இதுக்கான தீர்வு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எந்த சொல்யூஷனும் சொல்லலை. அது ஒர்க் அவுட்டும் ஆகலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நான் வந்து ஃபைனலாக என்ன முடிவு எடுத்தேன்னா, ஹீட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் கண்ட்ரோல்காரன் ஒருத்தன் சொன்னான். ஸோ ஹீட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ நான் வந்து நீங்கள் பண்ணீங்க, பட் உங்கள் வேலை சரியில்லை, நீங்கள் திருப்பி வந்து பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணேன். பட் அவன் வந்து திருப்பி ஃப்ரீயாகவே எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு போனான். அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அதுவும் 4, 5 டேஸில் திரும்பி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபைனலாக நாங்கள் என்ன பண்ணோம்னா ஹீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ அந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் வந்து பாப்பா இருந்தால் அது 8000 சார்ஜ் பண்ணுவாங்க. பாப்பா இருந்தால் அது ஆகாதாம்பா. பாப்பா வந்து நானும் பாப்பாவும் வெளியில் இருக்கணும் அப்படி சொன்னாங்க. எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டோம். ஒரு 4, 5 டேஸ் இருக்கணும். ஆனால் வந்து அந்த ஆக்சிஜனில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடும். ஆக்சிஜன் வந்து உள்ளே எடுக்கிறப்போ
பிரச்சனை ஆயிடும். லிவருக்கு லங்ஸுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடும். ஸோ அது லங்ஸுக்கு பிரச்சனையாக என்ன அதுக்கப்புறம் உயிரே பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு சரி பசங்க இருக்காங்க நம்மளால எங்கேயும் போய் ஸ்டேவும் பண்ண முடியுது, எங்கள் சொந்த பந்தம் யாருமே இங்கே அக்கப்பக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா ஓகே நம்ம வந்து இந்த முடிவுக்கு வேணாம். ஸோ ஹீட் ட்ரீட்மெண்ட்னா நம்மளே ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் அமேசானில் ஒரு ப்ராடக்ட் தேட ஆரம்பித்தோம். ஸோ ஹீட் கன் அப்படின்ட்டு நானே என் புத்தியை யூஸ் பண்ணி என்ன பண்ணேன்னா அந்த ஹீட் கன்னை வாங்கிட்டு நாங்கள் வந்து நல்லா ப்ரே பண்ணிவிட்டு கடவுளே எப்படியாச்சும் இது நம்ம வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்ப மாட்டீங்க 5 o'clock ஏஞ்சி ப்ரேயரெல்லாம் பண்ணுவோம். இந்த பெட் பக்ஸ் போயிடணும்னு சொல்லிட்டு. ஸோ இது சிரிப்பாக தான் வரும், பட் அனுபவிச்சா 4 o'clock 5 o'clock 3 o'clockங்க நைட்டு 2 o'clock எந்திரிச்சு உட்காருவோம். எந்திரிச்சு உட்காந்து நான் சுத்தமாக தூங்க மாட்டேன், பட் என்னை வந்து கடிக்காது. ஹஸ்பண்டை வந்து பிடுங்குச்சுன்னா அப்படி இந்த அளவுக்கு பெருசாக வீங்கிடும். அப்போ தான் இருக்கா இல்லையா நான் அவரை வச்சு தான் டெஸ்ட்டே பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்ததா. ஸோ இந்த கேப்பில் நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த ஹீட் கன்னை வாங்கினோம். ஹீட் கன்னை வாங்கி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்டில் வைக்காதீங்க. அது நான் அந்த ஹீட் கன்னை மட்டும் உங்களுக்கு டேக் பண்ணி போடுறேன். ஸோ அந்த ஹீட் கன்னுன்னே நீங்கள் போடுங்க வரும். ஸோ நாங்கள் வந்து அமேசானில் பார்த்தேன். ஆனால் வந்து நான் பிளிங்கிட்டில் ஆர்டர் பண்ணிக்கினேன். ஸோ சீக்கிரமாக வரதான் நான் பிளிங்கிட்டில் ஆர்டர் போட்டுவிட்டேன். ஸோ அந்த ஆர்டர் வந்து ஒரு 10 minutesல வந்துருச்சு. ஸோ 10 minutesல வந்தவுடனே நான் என்ன பண்ணேன்னா அந்த காட்டு சந்து, அதுக்கப்புறம் அந்த பெட்டு வந்து பெட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லா பெட்டையும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்கு, எல்லா பெட்டையும் வந்து ஒரு கவர் போல் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அமேசானில் ஃபுல் கவர்டு ஜிப் இது வரும் இல்லைங்க, அந்த மாதிரி ஜிப் இது வாங்கிக்கோங்க. ஸோ அது உள்ளே போகாது. அதுக்கு உள்ளே நீங்கள் வந்து ஒரு கவர் மாதிரி போட்டு அதுக்கு மேலே அந்த ஜிப்பை போட்டிங்கன்னா கண்டிப்பாக உள்ளே போகாது. ஸோ பெட்டில் பிடிச்சிச்சுன்னா தயவுசெய்து தூக்கி போட்டுருங்க. பெட்டே வேண்டாம் அந்த மாதிரி டிசிஷனுக்கு வந்துருங்க. ஏன்னா பெட்லேருந்து ரொம்ப பரவாயில்ல, மேட்ரஸ்லேருந்து ரொம்ப பரவிடும். ஸோ அதனால மேட்ரஸ் வந்து வச்சுக்கணும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது லைஃப் லாங் அவங்க கூடயே தான் இருக்கும். அதை நீங்கள் மாற்றவே முடியாது. ஏன்னா அது 1 dayல எவ்வளோ எக்ஸு விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பெட்டை தூக்கி போடுறத ஃபஸ்ட்டு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் எங்கள் சோஃபாவை போட்டுட்டோம், எல்லாமே தூக்கி போட்டாச்சு. ஃபைனலாக அந்த காட்லேருந்து வந்துச்சு. காட்டை நான் பார்த்துட்டேன். ஸோ அந்த காட்டை என்ன பண்ணேன்னா நான் அந்த ஹீட் கன்னை வச்சுட்டு ஒரு அளவுக்கு டெம்பரேச்சர் போகணும். இப்போ நீங்கள் தொட்டு அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ பற்றிக்கிற அளவுக்கெல்லாம் வச்சிடாதீங்க. ஸோ ஒரு அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு ஹீட் கன்னை அடிச்சுட்டே போனீங்கன்னா அந்த ஹீட்டுக்கு என்ன ஆகும்னா அந்த எக்ஸ் எல்லாமே செத்துரும். ஸோ நாங்கள் அடித்து ஒரு 4 month ஆகுது. கரெக்டாக 4 month ஆகுது. எங்கள் வீட்டில் ஜூனில் வந்தது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் கஷ்டப்பட்டோம். அப்புறம் செப்டம்பரில் நாங்கள் ஆகஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான் ஆக போகுது. ஸோ 5th monthல விழுந்திருக்கு. எங்கள் வீட்டில் ஒன்று கூட நாங்கள் இப்போ வரைக்குமே பார்க்கல. ஸோ இது ட்ரை பண்ணி நண்பர்களே, இதுதான் அது ஹீட் கன். ஸோ இது வந்து அகாரோ தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். இது வந்து நாங்கள் பிளிங்கிட்டில் தான் வாங்கினோம். அமேசானில் பார்த்துட்டு பட் பிளிங்கிட்டில் தான் வாங்கினோம். இது வந்து 1900ன்னு இருக்குது. ஆனால் எங்களுக்கு வந்து 1000க்குள்ளே தான் கிடைச்சது இந்த ஹீட் கன். ஸோ உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க இது. ஸோ இந்த மிஷின் எப்படி தான் வரும் ஹீட் கன்னு. ஸோ நீங்கள் அதில் 0, 1, 2 அப்படின்னு இருக்கும். 1ல் வச்சு யூஸ் பண்ணுங்கள். 1ல் வச்சாவே உங்களுக்கு நல்லா ஹீட் ஆயிரும். ட்ரெஸ்ஸஸ்லலாம் பார்த்து அடிங்க. காட்டன்னா கூட கொஞ்சம் தாங்கும். பட் ஆனால் உங்களுக்கு தெரியும்ல மெயினாக எங்கெங்கே இருக்குது அப்படின்ட்டு அதில் வச்சு அடிங்க. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஒன்று காட்டுவேன். ஸோ இப்போ டோர் இருக்குன்னா இந்த சைட்ஸில் எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த சைடில் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த செவத்தில் இந்த மாதிரி ஏரியாலலாம் பார்த்துக்கோங்க. மெயினாக இங்கே ஸ்விட்ச் போர்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸ்விட்ச் போர்ட்ஸில் மேலெலாம் பாருங்கள் அது அந்த எக்ஸுடைய மார்க்ஸ் இருக்கா அப்படின்ட்டு பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.